சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே, அதே நேரம் இந்த இடத்தில் இருக்கும் சக உறுப்பினர்களுக்கும் හරියන්න හරිම තැනට යන්න. LOLC Finance හරියන්න හරිම තැන. நான் கூறிக்கொள்ள வேண்டிய விடயம், உண்மையாகவே இன்று வாகன இறக்குமதி தொடர்பான ஒரு விவாதம். இதுவரை காலமும் வாகனங்கள் நாட்டுக்குள் இறக்குமதி செய்தால் இந்த நாட்டின் டொலர் பெறுமதி அதிகரித்துவிடும் என்று கூக்குரலிட்ட எதிர்க்கட்சியினர் இன்று வாகனம் இறக்குமதி செய்கின்றோம். அதே நேரம் வாகனம் இறக்குமதி செய்ததிலிருந்து லக்ஸரி டேக்ஸை நீக்கி இருக்கின்றோம். இன்று 50 லட்சத்திற்கு குறைவான வாகனங்களுக்கு லக்ஸரி டேக்ஸை நீக்கி சாதாரண மக்களும் வாகனங்களை கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாட்டில் ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஏனென்றால் இன்று நாட்டில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றன. அதனால் புதிய வாகனங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு தேவை. அதே நிமித்தம் சாதாரண மக்களும் அந்த வாகனங்களை பெற்று இந்த நாட்டின் சுற்றுலா பயணிகளுக்கு சேவை ஏற்படும் போது இந்த நாட்டுக்கு போதிய டொலர் வருமானம் ஒன்று வருவது இந்த சாதாரண மக்கள் கொள்முதல் செய்வதற்காக லக்ஸரி டேக்ஸை நாங்கள் 50 லட்சத்துக்கு குறைஞ்ச வாகனத்துக்கு இறக்குமதி செய்திருக்கிறோம். ஆனால் இன்று பலர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று வந்து கூக்குரல் இடுகின்றார்கள். உப்பை சுத்தியே அவர்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சபையில் உரையாற்றி விட்டு பார்க்கும்போது எல்லோரும் வீடு சென்று விட்டார்கள், வியாபாரத்துக்கு சென்று விட்டார்களோ தெரியாது. இங்கே இந்த பாராளுமன்றத்தை அவர்கள் ஒரு விளம்பரப்படுத்தும் ஒரு நிலையமாகவும் மக்களை குழப்பும் விதமாக அரசியல்வாதிகள் பயன்படுத்துகின்றனர் எதிர்க்கட்சியினர். இந்த நிலைக்கு காரணமே முன்னைய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் இருந்த உண்மையாக பல புலம்பெயர் தேசங்களிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரும்போது அதற்கு தரகு பணங்களை கேட்டிருந்தார்கள். இன்று எம்மிடம் வந்து வடமாகாணத்தில் கூறுகிறார்கள் பலர், நாங்கள் உப்பு தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்காக முன்னைய அரசாங்கத்துடன் கதைத்திருக்கின்றோம். அவர்கள் கதைக்கும் போதே அவர்களுக்கு தரகு பணம் கேட்டதாகவும் அது காரியாலயத்துக்கு வந்து இன்று மீள ஆரம்பிப்பதற்கு அவர்கள் பல இடங்களை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். நான் அதை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். நாங்கள் ஆட்சி அமைத்து 7 மாதங்களை கடக்கின்றன. ஆனால் நாங்கள் ஒன்றை கூற விரும்புகின்றோம், இந்த ஆட்சி பல ஆண்டுகள் நீடிக்கப் போகின்றது. இந்த 5 ஆண்டுகளும் இல்லை, அதற்கு மேலும் இந்த ஆட்சி நிலைநிற்கும் என மக்கள் நேயமுள்ள பக்கம் நாங்கள் செயற்படும் போது படிப்படியாக மக்கள் நம்பிக்கை ஏற்படும். இன்று நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்கிறோம், மக்களுக்கு பயம் ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் 76 ஆண்டுகளாக மக்களை பயப்படுத்தி வைத்திருந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் இருந்தார்கள். அதனால் ஒரு சிறு சம்பவம் ஏற்பட்ட உடனேயே மக்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. அது சிறந்த உதாரணம் கூறுகிறேன். எதிர்வரும் காலத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒரு மாயை பிம்பத்தை உருவாக்கினார்கள். இந்த நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு வரப்போகின்றதோ என்று. அந்த தட்டுப்பாடு கூறிய உடனேயே மக்கள் பயத்தின் காரணமாக அதில் இனவாதம் இல்லாமல் தமிழ் மக்களும் வரிசை யுகத்தை உடனடியாக நாடினார்கள், சிங்கள மக்களும் வரிசை யுகத்தை உடனடியாக நாடினார்கள், முஸ்லிம் மக்களும் நாடினார்கள். ஏனென்றால் நாட்டு மக்களுக்கு 76 ஆண்டுகளாக பயத்தை ஊட்டித்தான் அரசியல் செய்தார்கள். அதனால் ஒரு சம்பவம் நிகழ்ந்தவுடன் மக்களுக்கு திரும்பவும் இப்படி வந்துவிடுமா, நாட்டில் யுத்தம் ஏற்பட்டு விடுமா என்று பயம் ஒரு மக்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த பயத்தை தெளிவுபடுத்துவதற்காக ஆட்சி இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய கடப்பாட்டின் நிமித்தமாக என்று செயற்படுத்திருந்தது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த நாட்டு மக்கள் பயத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார்கள். உப்பை வைத்து அரசியல், உப்பு இல்லாமல் போகிறது, உப்பு விலை கூடிவிட்டது என்று. ஆனால் முன்னைய காலத்தில் சமைப்பதற்கே எரிவாயு இல்லாமல் இருந்தது நாடு. ஆனால் இன்று நாட்டு மீண்டு மக்கள் முன்னேற்ற காதை பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலையில் வைத்திருக்கின்றோம். இன்று அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.